ஹலோ மக்களே. நேற்றுக்கு தான் நான் ஜெர்மனி வந்தேன் ஆன்சைட்காக. நேற்றுக்கு செக்இன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னைக்கு சண்டே. பெர்லின் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ பெர்லின் சிட்டிக்கு வந்தவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் இந்த பிரண்டன்பர்க் கேட் தான். இது ஒரு சிம்பிள் கேட் இல்லை, ஜெர்மனியோட ஹிஸ்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் லேண்ட்மார்க். இது பார்த்தீங்கன்னா 1788 பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1791 கம்ப்ளீட் ஆன கேட் இது. இது பார்த்தீங்கன்னா 12 பிக் காலம்ஸ் இருக்கும் அண்ட் 5 பேசேஜ் வேஸ் இருக்கும். அதுவும் இந்த மிடில் பேசேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ராயல் ஃபேமிலிக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணது. அண்ட் இது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சேரியட் வித் 4 ஹார்சஸ் இருக்கும். அதுக்கு அந்த சைட் போய் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா தெரியும். அது வந்து ஒரு விக்ட்ரியை சிம்பிளைஸ் பண்ணுற ஒரு ஸ்டாச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டாச்சு வந்து நெப்போலியன் வந்துருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு 1806 இது வந்துட்டு பாரிஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வாரில் ஜெயிச்சு திரும்ப இங்கே பெர்லின் கொண்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல் பாம்பிங்கில் வந்து ஹெவியாக டேமேஜ் ஆன கேட் இது. அண்ட் தென் கோல்ட் வார் டைமில் பெர்லின் வால் பில்ட் பண்ணாங்க. ஈஸ்ட் பெர்லினும் வெஸ்ட் பெர்லினும் டிவைட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அப்போ அந்த வால்க்கு ஜஸ்ட் பின்னாடியே இருக்கிற கேட்டு தான் இது. அந்த வார் எல்லாமே ஓவர் ஆகி அந்த ஈஸ்ட் பெர்லின் வெஸ்ட் பெர்லின் அந்த இதெல்லாம் பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த வாலை இடிச்சுட்டு அப்போ வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேட் வந்துட்டு ஒரு யூனிட்டியும் ஃப்ரீடமையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஐக்கானாகவே மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் பெர்லின் சுற்றி பார்க்குறவங்க ஃபஸ்ட் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது டே டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா டூரிஸ்ட் க்ரௌட் இருக்கும், நல்லா ஒரு செலிப்ரேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கலர்ஃபுல் லைட்டிங், மியூசிக், செலிப்ரேஷன்ஸ், அது மாதிரி ஒரு எனர்ஜி உள்ள ஒரு அட்மாஸ்பியராக தான் இருக்கும். அது மாதிரி இந்த கேட் முன்னாடி நீங்கள் நிற்கும்போது ஒரு 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 பயங்கர வைப் ஒன்று இருக்கும். ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஃப்ரீடம் இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பெர்லினில் மிஸ் கூடாத ஒரு ஸ்பாட் இது. இதை முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வேறு சில ஸ்பாட்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. அதில் நம்ம பக்கத்தில் நடந்தும் போகலாம், அதுக்கு இல்லாட்டி நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்.